தனம் அப்படின்ற ஒரு சீரியல் விஜயில் போயிட்டுருக்குது, விஜய் டிவியில் போயிட்டுருக்குது. இதில் எதிர்நீச்சலில் வந்த அந்த பொண்ணு தான் இதில் ஹீரோயின். இவளுக்கு கல்யாண நாளில் அன்னைக்கு ஒரு 15 சவரன் கம்மியாக இருக்குதுன்றதுக்காக அவங்களுடைய பையனுடைய அப்பா அம்மாவும் பையனை கீழே இறங்க சொல்லிடுறாங்க. 15 சவரன் கொடுக்காத மோசடிக்காரங்க அப்படின்ட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களை திட்டுறாங்க. அவள் தினம் உட்காந்துட்டுருக்குறா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த சமயத்தில் ஆட்டோக்காரன் ஒருத்தர் வராரு. வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 15 சவரன் நீங்கள் விட்டுட்டு போயிட்டுருக்கீங்க இந்த ஆட்டோவில், நைட்டில் தான் பார்த்தேன், அதுக்கு தான் காலையிலேயே நான் ஓடியாந்து உங்கள் கல்யாண சத்திரத்தில் கொடுத்துட்டேன்ட்டு அந்த 15 சவரன் கொடுத்துட்டோன்னே அந்த பையன் போய் திரும்பவும் மணமேடையில் உட்காரத்துக்காக போகும்போது அவளுக்கு கோபம் வந்துடுது. 15 சவரனுக்காக அம்மாவுக்கு பின்னாடி போய் நின்னவன் திரும்ப 15 சவரன் கிடச்சதால வந்து தன்னுடைய கல்யாணத்துக்கு வந்து நிற்கிறவங்க பார்த்து எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது, அவளுக்கு தனத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நீ வேண்டாம் எனக்கு, இது மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுற என்னென்ன பேசிட்டீங்க அதுக்குள்ளே, இது ஏமாத்துக்காரங்க, பித்தலாட்டக்காரங்கன்றெல்லாம் எங்கள் அப்பா பேசுனீங்க. எங்கள் அப்பா பாவம் அவ்வளோ வயசானவர், காலில் விழுந்து கும்பிட்டாரு, அப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலை, இது மாதிரியான இடம் வேண்டாம் அப்படின்னும் போது அந்த லேடி சொல்லுது, இது மாதிரி ஒரு நல்லவன், அவ்வளோ நல்லவங்கள்லாம் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு. எப்போ ஒரு நல்லவன் கிடைக்கிறானோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ அந்த ஆட்டோக்காரர் உட்காந்துட்டு இருக்கிறான். இது பேப்பரில் அடுத்த அன்றைக்கே இது நியூஸ் வெளியில் வந்துருக்கு. ஏன்னா கல்யாண மண்டபம் நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நியூஸ் வந்து இவர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு பதக்கம் கொடுக்குறாரு. இது மாதிரியாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. 15 சவரன்றது இந்த காலத்தில் 10 லட்சத்துக்கு மேலே வரும். அதை நீ எடுத்துக்காமல் நீ கொடுத்தது ரொம்ப பாராட்டுக்குரியது. நீ மனிதருள் மாணிக்கம்ன்ற பட்டம் கொடுத்து அவரை கௌரவம் படுத்துகிறாங்க. இது தெரிஞ்சு அவங்க அம்மா, அவனுக்கு 2 தங்கச்சி தம்பி எல்லோரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆராத்திலாம் கரத்தி வச்சுட்டு அதில் ஒரு பொண்ணு, ஒரு தங்கச்சிக்கு ரொம்ப கோவம் வருது, தம்பிக்கும் ஒரு கோபம் வருது. ஆனால் அந்த பணத்துக்கு மட்டும் நம்மளுக்கு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு பிரயோஜனம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். அவர் வயசானவர், கண்ணு தெரிஞ்சிட்ருக்காது. நீங்கள் அழகாக அந்த பணத்தை எடுத்துன்னு நகையை எடுத்துன்னு வந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அம்மாவுக்கு, ஏண்டி இது மாதிரி என் பையன் நல்லவனாக இருக்குது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒரு வீடு கட்டினா தான் நம்மளுக்கு அந்த வீடு நிலைக்குமா, ஏண்டா நீ வீடு கட்டுவேல்ல அம்மா, நான் நிச்சயமாக ஊருக்கு வெளியில் இல்லை, ஊருக்கு உள்ளேயே நான் வீடு கட்டுவேம்மா அப்படின்னு அவன் சொல்கிறான். இதால் ஊரில் இருக்கவங்களையெல்லாம் கூப்பிட்டு பையனுக்கு ஆராத்தி எடுக்கிறான். அவன் தம்பி ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் காலேஜில் படிக்கிறான். அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் படிக்கிறதுக்கு போகிறேன்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வெளியில் போகிறவன், அங்கே ஒரு செயின் போட்டுன்னு ஒரு டாலர் செயின் போட்டுட்டு ஒரு லேடி வருது. இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து இந்த டாலர் செயினை திருடிடுறாங்க. அந்த பொண்ணு திருடிட்டாங்க, அது விழுந்துருச்சு. அதாவது இவங்க குறுக்கு வழியில் பணம் சேர்க்கலாம் அப்படின்ற தாட்டு அவனுக்கு வரல. இவனுக்கு இன்றைக்கி தான் வந்துட்டுருக்குது. குறுக்கு வழியில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் சேர்க்கலாம் அப்படின்ற தாட்டு அவன் தம்பிக்கு வந்துடுச்சு. இந்த தனம் இன்னைக்கு மார்க்கெட்டில் நின்றுருக்கா. அப்போது இவன் வரான், ஆட்டோன்னு கூப்பிட்ற. ஆட்டோக்காரர் வராரு. இவனை பார்த்துட்டோன்னே இவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. என்ன தெரியலையா அப்படின்னு. தெரியலையீங்களே, நேற்று கல்யாணத்தில் அப்படியா, ஓ நீங்களா, நீங்கள் அங்கே நிறைய மேக்கப்லாம் போட்டு அழகாக இருந்தீங்க. இல்லைங்க, நீங்கள் சுட்டுக்கிட்டிலாம் வச்சுருந்து ரொம்ப அழகாக இருந்தீங்க, அதுக்காக தான் எனக்கு தெரியல அப்படின்ற. என்ன மீட்டர் போடுறீங்களா, மீட்டருக்கு மேலே நிறைய ரூபா போடுவீங்களா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க, மீட்டர் தான். நீங்கள் வந்து இறங்குங்க. நாங்கள் பாருங்கள், நம்ம இருக்கும்போது மற்றவங்களுக்காக இருக்கணும், இறந்த பிறகு கூட நம்ம ஹார்ட் துடிச்சிக்கினே இருக்குமா, அந்த ஹார்ட்டை இன்னொருத்தருக்கு வைக்கலாம், உடம்பே நான் தானம் கொடுத்துட்ருக்குறேங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ ரொம்ப நல்லவன் ஐயா, என்ன நான் நினச்சதை விட நல்லவன், நீயே என்னை விரும்புவ பாரு அப்படிங்கிறாரு. ஆட்டோ ஸ்டாண்ட் வந்துடுது. அவன் இறங்கும்போது 110 ரூபா தான் கேட்குறான். இவ 150 ரூபா தரா, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு. எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் ஆட்டோ டிரைவர் போயிடுறாரு. ஹீரோயின் இவங்க தான் ஸ்டார்டிங்கு. இனிமேல் பட்டு தினம் நம்ம அந்த தனத்தை பார்க்கலாம்.